ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் நம்ம நிறைய விதமான காய்கறிகள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகளை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திங்கனாலே போதும். இப்போ கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. காஞ்ச பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக காலிஃப்ளவர். நான் மீடியம் சைஸில் பாதி அளவுக்கு காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் 2 டைம் அலசிட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். சுடுதண்ணி விட்டு அலசினீங்க அப்படின்னா தான் சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காய்கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். காய்கறி இந்த அளவுக்கு மூழ்கிற மாதிரி சேர்த்திங்கனாலே போதும். அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. குக்கர் 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 4 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. 4லேருந்து 5 விசில் வேக விட்டீங்க அப்படின்னா தான் காய்கறியெல்லாம் இந்தளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போ ஒரு மத்து இல்லைன்னா மேசர் வச்சு இதை நல்லா நைஸாக மசிச்சு விட்டுறலாம். காய்கறி வேக வச்ச தண்ணியை வடித்து எடுக்க வேண்டாம். அந்த தண்ணியோடையே இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக மசிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ காய்கறி எல்லாமே நல்லா குலைவாக மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம பாவ் பஜ்ஜி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். வெண்ணெய்க்கு பதில் நெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாவ் பாஜிக்கு வெங்காயம் அதிகம் வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிச்சுனாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட பாதி அளவுக்கு குடைமிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ குடைமிளகாய் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக வதக்கிடுங்க. குடைமிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு வெந்துடும். அதனால் அதிக நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும். இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, அப்புறம் 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணன கொஞ்சம் மல்லி இலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிற போது குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம காய்கறியில் தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற காய்கறியை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. காய்கறி கலவை ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை திரும்பவும் நல்லா நைஸாக மசிச்சு விட்டுருங்க. காய்கறி கொஞ்சம் நஞ்சம் மசியாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட இது மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மசிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ பாவ் பஜ்ஜிக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. கிரேவியோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு குறைவாக இருந்தால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும். அவ்வளோதான். இப்போ பாவ் பாஜிக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். தோசைக்கல் லைட்டாக சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி, கடைசியாக பொடியை கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஹையில் வைக்க வேண்டாம், இந்த மசாலா பொருளெல்லாம் கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் வெண்ணெயோட ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட பாவ் பாஜி ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். ப்ரெட்டை சென்டரில் கட் பண்ணக்கூடாது, இது மாதிரி சைடில் நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இது இப்போ உள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சைடு லைட்டாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இது அப்படியே அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. இது நம்ம நார்மல் ப்ரெட் மாதிரி அதிக நேரம் வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக அந்த மசாலாவோட சூடாச்சுனாலே போதும். பாருங்கள், இப்போ ப்ரெட் வந்து 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு தேவையோ எல்லா ப்ரெட்டையுமே இதே மெத்தடில் நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாவ் பாஜி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம ஸ்ட்ரீட் சைட் கடைகளெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த பாவ் பாஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.